எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் உயர்ந்த நிலையை அடைய என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, நிறைய பேர் என்கிட்ட அடிக்கடி கேட்டுட்டு இருந்தது, பிரெட் ஹல்வா பண்ணி காட்டுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டுறேன். அது எப்படி ஈஸியான முறையில் சுவையாக செஞ்சு காட்டுறான்றதை நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 8 பீஸ் ப்ரெட்டு, இது 4 ஓரத்துலேயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரௌன் கலரை. 200 கிராம் சர்க்கரை, 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு, 10-15 திராட்சை, 4 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் நெய், 150 ml காய்ச்சினை ஆற வச்ச பால். பிரெட் அல்வா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி பீஸ் தான் நான் 8 பீஸ் எடுத்திருக்கேன். அதில் உள்ள இந்த கார்னர் பகுதியெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரியும் செய்யலாம். நான் கொஞ்சம் கலர் வரணுன்றதுக்காக நான் அந்த இதை கட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போது நான் இந்த மாதிரி ப்ரெட்டை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். மிதமான தீயில பக்குவமாக பொரிச்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு. சரியா? மிதமான தீயில தான் நீங்கள் வைக்கணுங்க, இல்லாட்டி டக்குன்னு வெளியிலலாம் கருகிறோம், உள்ளே வேகாது. ஸோ மீடியமான தீயில வச்சு இதை பொரிச்சு எடுக்கணும் ப்ரெட்டெல்லாம். இப்போ நான் 8 பீஸ் ப்ரெட்டையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள். மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து எண்ணெய் விட்டு பொரிச்சு எடுத்தேன். உங்களுக்கு தேவைன்னா நெய்யில் கூட பொரிச்சிக்கலாம். ஆனால் அவ்வளோ நெய் ஊற்றி நம்ம பொரிக்க முடியாது இல்லையா? அதுக்காக தான் நான் எண்ணெய் ஊற்றி பொரிச்சிருக்கேன். இந்த பக்குவத்தில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பை கோல்டன் கலரில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பாதாம் திராட்சையை நான் வறுத்து எடுத்துட்டேங்க. இப்போ அடுத்ததான் நான் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை போடுறேன். 200 கிராம் சர்க்கரை, இதுக்கு 200 ml தண்ணி விட்டுக்கலாம். நல்லா சர்க்கரை கொதித்து நம்ம பாகு ரொம்ப அந்த பாகு பதத்துலலாம் வரணும்னு அவசியம் கிடையாது. சும்மா அந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ ப்ரெட்டு நம்ம வீட்டில் வாங்குவோம் இல்லையா? ஒருத்தங்களுக்கு ஒரு 2 பீஸோ இல்லை அதிகபட்சம் 4 பீஸ் தான் தேவைப்பட்டிருக்கும். அவங்களுக்கு அன்னைய பொழுதுக்கு நம்ம ஒரு பேக்கெட்டே வாங்க வேண்டியது இருக்கும். அதில் மிச்ச ப்ரெட்டை நம்ம என்றைக்கு சாப்பிடுவோம்னே தெரியாது. அதனால் என்ன ஆகும், அதில் வந்து எக்ஸ்பைரி டேட்டு ஒரு 4 to 5 days தான் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளேயும் நம்ம அதை யூஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மிச்சம் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் டக்குன்னு வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. இது பெருசாக ஒரு 10 நிமிஷம் வேலை தாங்க. நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்து தேவையான பொருட்கள்லாம் கொடுத்து செய்முறையெல்லாம் காமிக்கிறதுனால தான் உங்களுக்கு 5-6 நிமிஷம் 7 நிமிஷம் வீடியோ போகுது. ஆனால் நீங்கள் யார்ட்டையுமே பேசாமல் டக்குன்னு எடுத்தீங்களா, அடுப்பத்தை வச்சிங்களா, ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், சீனி பாகு கொதிக்க வச்சு அதில் போட்டு வேக வைக்கிற வேலை தான். அதனால் ப்ரெட்டை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ சீனி தண்ணி கொதிச்சுடுதுங்க. இது ரொம்ப பாகு பதம் வேணும்லாம் அவசியம் கிடையாது. லைட்டாக ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நான் இப்போ இதில் உள்ள ப்ரெட் துண்டுகளை நான் அதில் போட்டுடுறேன். பாலும் ஊற்றி நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் எடுத்து வச்சுருக்கேன் நெய் அதில் விட்டு, அப்புறம்
வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பாதாம் திராட்சை இதையும் போட்டுடுறேன். நாலு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருந்தேன். நம்ம நெய் வேணால் திருப்பி பார்த்துட்டு கூட ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் விட்டுட்டு அனுப்புகிறேன். அவ்வளோதாங்க, மனமான சுவையான பிரெட் ஹல்வா தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த அல்வா வந்து ஒரு கல்யாண வீட்டில் செய்கிற அல்வா தாங்க. கல்யாண வீட்டில் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு அங்கே உள்ள செஃப்கிட்ட நான் கேட்ட போது தான் இந்த பக்குவம் சொன்னாங்க. அதன்படி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 3 ஸ்பூன் தாங்க, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் தான் நான் நெய் விட்டுருக்கேன். அது கூட தேவைப்படாது, 2 ஸ்பூன் விட்டாலே போதும். ஏன்னா நம்ம ஆயிலில் தானே ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் ப்ரெட்டை. ஸோ நம்மளுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. 2 டேபிள் ஸ்பூனே ஃபுல்லாக விட்டாலே போதும். அந்த அங்கங்கே முந்திரி பாதாம் வாயில் வர்றது, ஏலக்காயோடைய வாசனை எல்லாம் சேர்ந்து அசத்தலாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி துரைப்பணி ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். என்னுடைய வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.